ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தின் முன்பகுதி. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்தும இளைப்பாறுதலை குறித்து தேவன் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆத்துமா அது விலையேறப்பெற்றது, அது நித்தியமானது, நிரந்தரமானது. நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே வந்து நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக பாவ நிவாரண பலியாகி நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் மீட்டுக்கொண்டார். இந்த ஆத்துமா மீட்பை பெற்றால் மட்டுமே நாம் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலிலே பிரவேசிக்க முடியும். இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கை தான் அது நிரந்தரமான வாழ்க்கை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னாரே. ஆண்டவர் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல் அது சரீர பிரகாரமான இளைப்பாறுதல் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவுக்கு வேண்டிய இளைப்பாறுதலை கர்த்தர் அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது வனாந்தரத்திலே தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாதபடி இருந்ததுனால வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று கர்த்தர் சொல்லி அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று தேவன் சொன்னார். தேவன் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல் அவர்களுக்கு சரீர பிரகாரமான இளைப்பாறுதல். கானான் தேசத்திலே அவர்கள் சென்று குடியேறும்படி கர்த்தர் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணின இளைப்பாறுதல். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவர்களிலே 2 பேர் மாத்திரமே அந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். மற்ற அனைவருமே அந்த 40 வருடங்கள் வனாந்தரத்திலே பிறந்த பிள்ளைகள். அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே தேவன் கொடுத்த அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க முடியல. இந்த வனாந்தரமான வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. தேவன் கொடுக்கிற அந்த பரம கானானை நோக்கி நாம் செல்ல வேண்டியவர்கள். அங்குதான் நமக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த பரம கானான் தேசத்தில் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். எதிர்த்து நின்றோமானால் அந்த பரம கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்முடைய ஆத்துமா நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, கர்த்தர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலிலே நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபை தாங்க. எங்களுடைய மனம் கடினப்பட்டு போகாதபடி, வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக நாங்கள் இல்லாதபடி, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாகவும், உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து தேவரீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து கொண்டு பரலோக ராஜ்யத்திலே அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கத்தக்கதான கிருபை தாங்க. இதை நாங்கள் யாரும் இழந்து போகாதபடி எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.